வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 2025 உலக அமைதி குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 115. இப்போ பார்த்தீங்கன்னா 19வது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எந்த நாடுகள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, அங்கே போர் இல்லை, உள்நாட்டு கலவரம் இல்லை, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது ஐஸ்லாந்து, 2ஆம் இடம் பிடித்தது அயர்லாண்டு, ஓகேவா, 3ஆம் இடம் பிடித்தது நியூசிலாந்து. நம்ம இந்தியா 115வது இடத்துல தான் இருக்கிறோம். கடைசி இடத்துல இருக்கிறது ரஷ்யா. மொத்தமாக 163 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. இதில் 163வது இடத்துல இருக்கிறது ரஷ்யா. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சீனாவுடைய கிங்டோவா அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இது நடைபெறுது. இந்தியா சார்பில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் இதில் வந்து கலந்து கொண்டார். 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் ஒரு தாக்குதல் நடைபெற்றது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு தாக்குதல் நடைபெற்றது. அதுக்கப்புறமே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கிற உறவு வந்து சுமூகமாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தாக்குதலுக்கு அப்புறமா முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் அந்த நாட்டுக்கு போகிறது இதுதான் முதல் முறை. ஓகே, இப்போது இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். என்னென்னா, இந்த SCO அமைப்பு இருக்குல்ல, இதே மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. பிரிக்ஸ் அமைப்பு இருக்குது, G7 அமைப்பு இருக்குது, G20 அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புகள் எல்லாம் பல்வேறு விதமான மீட்டிங் நடத்துவாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடத்துவாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடத்துவாங்க. இது எல்லாத்தையுடையுமே ரொம்ப முக்கியமானது உச்சி மாநாடு, சமிட் அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா, இங்கே நம்ம பார்க்குறது டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் தான். ஓகேவா, பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு தான். அதனால் நம்ம இதையும் அதையும் குழப்பிடக்கூடாது. இப்போது இந்த SCO அமைப்பு பற்றி பார்க்கலாம். SCO அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். 2001ஆவது ஆண்டு இந்த அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து சீனாவுடைய தலைநகரான பீஜிங்கில் இருக்குது. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பேர்லேயே ஷாங்காய் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதனால் இந்த அமைப்புடைய தலைமையகம் வந்து ஷாங்காயில் தான் இருக்கும் அப்படின்னு தப்பாக நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதோடைய தலைமையகம் வந்து சீனாவுடைய தலைநகரான பீஜிங்கில் தான் இருக்கு. இந்த அமைப்பு தீவிரவாதத்தை எதிர்க்கிறதுக்காக ராட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. ராட்ஸுடைய விரிவாக்கம் ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான். இந்த அமைப்புடைய, அதாவது இந்த ராட்ஸ் அமைப்புடைய தலைமையகம் வந்து உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரான தஷ்கண்டில் இருக்குது. அடுத்தது, இப்போ ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த SCO அமைப்பில் கடைசியாக இணைந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது பெலாரஸ். ஓகேவா, 10வதாக இணைந்த நாடு எது அப்படின்னா அது பெலாரஸ் தான். அதே மாதிரி 9வதாக இணைந்த நாடு எது அப்படின்னா ஈரான். அதுவுமே முக்கியம். இப்போ முதல்ல 2001 இது உருவாகும் போது சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த 6 நாடுகள் தான் இருந்தது. அப்புறம் 2017ஆவது ஆண்டில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்திருந்தோம். 2023 ஈரான் 9வது நாடாக இணைந்திருந்தாங்க. அடுத்தது பெலாரஸ் வந்து 10வது நாடாக இணைந்திருந்தாங்க. நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 7வது நாடாக இணைந்திருந்தோம். அது முக்கியமானது. அடுத்தது, நவ்யா என்ற முன்னெடுப்பு யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வளரிளம் பெண்கள், அதாவது அடலசன் கேர்ள்ஸுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நவ்யா அப்படிங்கிறது. இது மத்திய அரசுடைய ஒரு திட்டம். நவ்யாவுடைய விரிவாக்கம் நர்ச்சரிங் அஸ்பிரன்ஸ் த்ரோ வெக்கேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது தான். இதற்கான தொடக்க விழா உத்தரப்பிரதேசத்துடைய சோன்பத்ரா அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா, 16லிருந்து 18 வயதுள்ள சிறுமிகளுக்கு பணி தொடர்பான பயிற்சி வழங்குறது தான் இந்த ஒரு திட்டம். இது எந்தெந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா, மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. அதே மாதிரி மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்துக்கு கீழே வருது. அடுத்தது, 3ஆம் பாலினத்தவர்களை OBC பட்டியலில் இணைத்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திருநர் சமூகத்திற்கு OBC அங்கீகாரம் வந்து அஸ்ஸாமில் வழங்கியிருக்காங்க. OBC அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி அந்த மாநிலத்தில் பணியாற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 50% வந்து இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. எதில் அப்படின்னா, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் அவங்க சூப்பர்வைசர் பணியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50% வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க.
அஸ்ஸாமுடைய முதல்வர் வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவர். அடுத்தது, தற்போது காலமான திலீப் தோஷி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கிரிக்கெட். நம்ம இந்தியாவுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் தான் இந்த திலீப் தோஷி அப்படிங்கிறவர். இவர் இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் இடது கை ஸ்பின்னராக இருந்தார். 1979 ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவில் வந்து அறிமுகமானார். அப்புறம் ஒரு 4 ஆண்டுகள் 1983 இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 33 ஆட்டங்களில் 114 விக்கெட்டுகளை வந்து சாய்த்திருக்காரு. அப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விளையாடிருப்பார் அப்படின்னு இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. அதில் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 6 முறை ஒரே இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்திருக்காரு. பொதுவாக ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்துறதே பெரிய விஷயம்தான். ஏன்னா ஒருத்தரே இருந்து ஒரே இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6 முறை பண்ணியிருக்காரு. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக எந்த ஆண்டு அனைத்து வீடுகளிலும் வருமானம் கணக்கெடுப்பு நடத்தப்படும்? இதற்கான ஆன்சர் 2026. நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற அனைத்து வீடுகள்லையுமே வருமானம் கணக்கெடுப்பு வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 2026 ஆண்டு இந்த கணக்கெடுப்பு முதல் முறையாக நடத்த போகிறாங்க. தொழில்நுட்ப நிபுணர் குழுவுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இதை பண்ணுறாங்க. இந்த குழுவுக்கு தலைமை தாங்கிறது சுர்ஜித் பல்லா அப்படிங்கிறவர். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டது நம்ம மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்தது, 2025 ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 99. இப்போது SDG, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், தமிழில் நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா, ஐநா சபை ஒரு 17 இலக்குகளை வந்து நமக்கு தந்திருக்காங்க. உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் இந்த இலக்குகளை கொடுத்து இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த நாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி எந்தெந்த நாடுகள்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரேங்கிங் தான் இது. இதில் நம்ம இந்தியா 99வது இடத்துல தான் இருக்கிறோம். மொத்தமாக இதில் 17 இலக்குகள் இருந்தது. இது 2015வது ஆண்டில் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இதை 2030க்குள்ளாடி எல்லா நாடுகளும் கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருந்தாங்க. இப்போ இதில் சிறப்பாக செயல்பட்ட நாடுகளுடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது ஃபின்லாந்து. நம்ம இந்தியா 99வது இடத்துல இருக்கிறோம். ஆனால் இதில் கூட ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, முதல் 100 தரவரிசைக்குள்ளாடி இந்தியா இடம்பெறுறது இதுதான் முதல் முறை. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது ஐநா சபையுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, தமிழக அரசு இருக்குல்ல, தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு பணியாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்களில் மாற்றுத்திறனாளி பணியாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதவி உயர்வில் 4% வந்து இடஒதுக்கீடு அறிவித்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016வது ஆண்டு இயற்றியிருந்தாங்க. இது இப்போ ரீசெண்டாக நமக்கு TNPSC குரூப் 1 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. இந்த 4% பதவி உயர்வில், அதாவது 4% பதவி உயர்வு இடஒதுக்கீடில் 1% பார்த்திங்கன்னா பார்வை திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு வழங்குவாங்க. 1% இடஒதுக்கீடு வந்து கேட்கும் திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். அரசியலமைப்பு படுகொலை தினம், இது ஜூன் 25ஆம் தேதி. சம்விதான் ஹத்ய திவாஸ் அப்படிங்கிறது, சம்விதான் அப்படின்னா அரசியலமைப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஹத்ய அப்படின்னா படுகொலை அப்படிங்கிறது, திவாஸ் அப்படின்னா தினம் அப்படிங்கிறது. முதல் முறையாக இந்த தினம் வந்து இப்போ கடைபிடிக்கப்பட்டிருக்கு. 2024வது ஆண்டு மத்திய அரசு இந்த தினத்தை வந்து அறிவித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் இதை முதல் முறையாக நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். 1975வது ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலை வந்து பிரகடனம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு தினத்தை நினைவு கூறுற விதமாக தான் இந்த அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு மத்திய அரசு போன ஆண்டு இதை அறிவித்திருந்தாங்க. இந்த அவசர நிலை இருக்குல்ல, இது 1975வது ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி ஆரம்பித்து 1977வது ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி தான் முடிந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் இருந்திருக்கும். அடுத்தது, உலக வெண்புள்ளி நோய் தினம், இது வந்து ஜூன் 25ஆம் தேதி, வேர்ல்டு விட்டிலிகோ டே. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, இன்னோவேஷன் ஃபார் எவ்ரி ஸ்கின் பவர்டு பை AI அப்படிங்கிறது. இப்போது இன்னோவேஷன் ஃபார் எவ்ரி ஸ்கின் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் வந்து அனைத்து விதமான இந்த மாதிரிப்பட்ட ஸ்கின் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இன்னோவேஷன், புத்தாக்கம் இருக்கணும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து கொண்டு வரணும், அவங்களுடைய பிரச்சனைகளை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இங்கே அடுத்தது பவர்டு பை AI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவர்டு பை AI அப்படின்னா நம்ம ஏஐடைய உதவியின் மூலமாக அதையும் செய்யணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல, அவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டார். அவர் மறைந்த தினமான ஜூன் 25ஆம் தேதி தான் இந்த தினம் வந்து கடைபிடிக்கிறோம்.
அடுத்தது உலக மாலுமிகள் தினம், இது ஜூன் 25ஆம் தேதி. இப்போ பார்த்தீங்கன்னா உலக கடல்சார் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 25ஆம் தேதி. அதே தேசிய கடல்சார் தினம் நம்ம இந்தியாவில் ஏப்ரல் 5ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். அப்போது இந்த கடல் தொடர்பாகவே இந்த மூன்றும் நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். 2025 உலக அமைதி குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 115. அடுத்தது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ உங்களுக்கான கேள்வி, G7 கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு இந்த ஆண்டு எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கனடாவில் தான் நடைபெற்றது. கனடாவில் எந்த நகரில் நடைபெற்றது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது நவ்யா என்ற முன்னெடுப்பு யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வளரிளம் பெண்கள், அடலசன் கேர்ள்ஸ். ஓகே, அடுத்தது 3ஆம் பாலினத்தவர்களை ஓபிசி பட்டியலில் இணைத்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது தற்போது காலமான திலீப் தோஷி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கிரிக்கெட். அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக எந்த ஆண்டு அனைத்து வீடுகளிலும் வருமானம் கணக்கெடுப்பு நடத்தப்படும்? இதற்கான ஆன்சர் 2026. அடுத்தது 2025 ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 99. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.